தமிழக உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ். நல்லா இருக்கேன் கணேஷ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், போன வாரம் தான் சார் நம்ம விஜயை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரா ஆரம்பிக்க மாட்டாரா, அவர் வந்த உடனே நான் சொல்றேன் எந்த கோட்பாடோட வராரு அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் இந்த வாரத்துல சர்ப்ரைஸா திடீர்னு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கட்சியோட பேரை ஒண்டி சொல்லி இருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க? வேற மட்டும் சொல்லியிருக்காரு. நீங்க கொஸ்டின்லயே கேட்டது கணேஷ் குய் வைவா இருந்த விஷயங்களை பாக்குறீங்கன்னு தெரியுது. பேரை மட்டும் சொல்லியிருக்கிறாரு, அவ்வளவுதான். ஆமா சார், பேரை சொல்லி அது இருக்கிறதுக்கே கொஞ்சம் நிறைய அதிர்வுகள் இருக்கே சார். அப்படி கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு ஒண்ணு அதிர்வு இல்ல கணேஷ். இம்பாக்டே இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள. அவரை சரி. பற்றி சில ஆட்களை வச்சு செய்தி தொடர்பாளர் பேசுறாங்க. வியூஸே நூத்துக்கணக்கில் தான் இருக்குது. சரி. அவரை யாரும் அரசியலுக்கு வர சொல்லி விரும்பல. வரலாம், அது அவர் உரிமை. ம். வாங்க வாங்கன்னு தானே ரஜினியை கூப்பிட்ட மாதிரி எல்லாம் அவரை யாரும் கூப்பிடல கணேஷ். அவரே செட் பண்ணி சில வேலைகளை செய்யறாரு. ம். அவரே வன்மமா சில விஷயங்களையும் விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கிறாரு ம். கணேஷ். மற்றபடி பெரிய ஒண்ணும் வரவேற்போ அதோ ஒண்ணும் இல்லை. இது 2026 அவர் வராருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா. 24 அவர் ஒத்த ஓட்டு தான். சசிகலா, தீபா ஜெயக்குமார், ம். விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், சூர்யா எல்லாருமே 2026 ஒத்த ஓட்டுல தான் இருக்கிறாங்க. ம். இதை தாண்டி விஜய் பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது கணேஷ்? உங்க கேள்விகளை கேளுங்க. நான் லாஜிக்கலா, நியாயமா, நாணயமா, கற்பனை இல்லாம உண்மையின் பலம் கொண்டு டேட்டாவோட பதில் சொல்றேன். சும்மா அடிச்சு விடல. சரி. 24 அவர் இல்ல, சரிதானா? 24 அப்ப அவர் இல்ல சார். ஆமா. பட் இருந்தாலும் இங்க ஒரு கொஸ்டின் எனக்கு என்ன வருது அப்படின்னா, ரஜினிகாந்தும் விஜயும் கிட்டத்தட்ட சமமான ஒரு ஹீரோஸ். நிச்சயமா இல்ல ரஜினிகாந்த் இல்ல கணேஷ், இல்ல கணேஷ். ரஜினிகாந்த தேடி போய் பார்த்தாங்க. இவர் குமரி ஆனந்தன் வீடு தேடி போய் அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாப்புல. வலம்புரி ஜான் கூப்பிட்டாப்புல. ஆரம் வீரப்ப நம்பர் 2 எம்ஜிஆர் இருந்தவர் கூப்பிட்டாப்புல. தென் மோடி நேர்ல வந்து பார்த்தாப்புல. இவரு மோடியை போய் பார்த்தாப்புல கணேஷ். ஓகே. அந்த வித்தியாசம் வந்து ரஜினியோட போய் பேசிட்டு இருக்கிறது அது நியாயமான பார்வை இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, இவரை பாண்டிச்சேரி சிஎம்மும் பார்த்தாரு. பட் இருந்தாலும் இவர் யங்ஸ்டர் தானே சார். ஒரு யங்ஸ்டருக்கு இருக்கிற ஒரு ஒரு தைரியம் அப்படின்றத அதை பாராட்ட வேண்டாமா? நீங்க அப்படி பாக்கலையா? 26 களத்துக்குள்ள வந்தா தைரியசாலி பாராட்டிடுறேன். அஜித்தும் களத்துக்குள்ள வந்தா அவரையும் தைரியசாலின்னு பாராட்டுறேன். 26 களம் வரட்டும், நம்ம பாராட்டிட்டு போறோம். அதுக்கு முன்ன நம்ம என்னத்துக்கு ஒத்த ஓட்டாட்டு 24 இருக்கிற பற்றி ஏன் பெருசா பேசணும் நான் நினைக்கிறேன். நியாயமான கருத்து தானே கணேஷ். 24 ஒரு ஒத்த ஓட்டு தான். ஆமா. 24 ரிசல்ட் தெரிஞ்ச பிறகுதான் 26 சொல்ல முடியும். ம். சரி. ம். அப்போ 24 ரிசல்ட். சரி, சொல்லுங்க. 24ல எந்த ஒரு இம்பாக்டும் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. 26ல தான் களம் காண போறதாவும், தமிழகத்தின் ஆட்சி அமைப்பதே இலக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு சார். அந்த அதான் சார். புரிவாரா? 26 யார் யாரெல்லாம் அப்படி வராங்கன்னு பார்த்துட்டு அதை பேசலாம். ம். சரி. ஓகே. 24 என்ன பொசிஷன் பார்த்துதாங்க 26 சொல்ல முடியும். அரசியல் தெரியாத மண்டுகள் தான் 24 பத்தி தெரியாமலே 26 பேசுறாங்க. எஸ், அரசியல் தெரியாத மண்டுகள் தான் 24 பொசிஷன் என்னன்னு தெரியாம 26 பத்தி பேசுறாங்க. சரி. அப்படிப்பட்ட நிறைய மண்டுகளை வச்சுக்கிட்டு சில செட்டப் வேலைகளை சிலர் செய்யறாங்க. 24 பொசிஷனுக்கு பிறகுதான் 26. கரெக்ட். அப்ப சரிதானே? 26. சரிங்க சார். ரைட். நிச்சயமா அதுல மாற்று கருத்தே கிடையாது சார். பட் இருந்தாலும் அப்படி நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம பாக்குறோம் அப்படின்னு. ஏன்னா அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு, சினிமால இருந்து முழுக்குன்னு சொல்லிட்டாரு. அவர் மட்டும் அரசியல் இல்லைங்க. 24 யார் யார் எவ்வளவு ஓட்டு எடுக்கிறாங்க, என்னென்ன அரசியல் பொசிஷன் பிறகுதான் 26 அவர் வாரங்கிறார். வரட்டு, அஜித் சரி. வந்தாலும் அவர் வரட்டு. 26 வரக்கூடியவங்களுக்கு நிலைமைய அப்பதான் சொல்ல முடியும். சரி. ஓகே. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஸ்கஷனே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்களா? வேணான்னு இல்ல, அந்த டிஸ்கஷன் வந்து நீங்க பண்ணுங்க. இந்த உண்மையை நான் சொல்றேன். மற்றவங்க மண்டுகள் மாதிரி பல அரசியல் விமர்சகர்கள் விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மண்டுகளுக்கு மண்டுங்கிற வார்த்தையை நான் பர்பஸா தான் சொல்றேன். ரவீந்திரன் துரைசாமி சொல்றதுல உள்ள உண்மையை யோசிச்சு பார்த்தா தெரியும். ம். 24 பொசிஷனுக்கு பிறகுதான் 26. சரி. ரைட். ஆமா, 24க்கு அப்புறம் தான் 26. எப்படி வருது களம், எப்படி 24 அமைய போகுதுன்னு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு சார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சாரி. நீங்க அதை குய்வைவா பிடிச்சிட்டீங்க. அப்பவே இந்த இதுல நீங்க பிடிச்சிட்டீங்க. ம். 24 என்னென்ன ரிசல்ட்ட காட்டுது, எப்படி காட்டுது?
அதை பொறுத்த இட்ஸ் அண்ட் பட்ஸ் நம்ம முடிவுக்கு வரல. 24ல யார் களத்துல நிற்கிறா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் மாதிரி டிஎம்கே அலையன்ஸ் வெர்சஸ் அதர்ஸ் காமராஜ் பொசிஷன்ல இருக்கிறார். பலரும் கேட்டாங்க, காமராஜ் அவர் மட்டும்தானே நின்னாரு 52 57 57 62 45% அவர் மட்டும்தானே எடுத்தாரு. இது ஸ்டாலின் ஒரு அணியோட இருக்காரு, நீங்க காமராஜ் கூட ஸ்டாலினை ஒப்பிடலாமான்லாம் கேட்டாங்க. ஓகே, காமராஜ் தன் எதிரிகள் எல்லாம் அரசியல் அரங்கத்தை விட்டு காங்கிரஸை விட்டு விரட்டிக்கிட்டு காங்கிரஸை கைப்பற்றிக்கிட்டு காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் இருந்தார். உண்மை. ஸ்டாலின் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாருக்கும் சிஎம் கேண்டிடேட் கிடையாது. எல்லாம் ஸ்டாலின் கூட அப்படி நிற்பாங்கிறதா என்னோட கருத்து. அந்த அடிப்படையில தான் ஸ்டாலின் வெர்சஸ் ஸ்டாலின் பிளஸ் வெர்சஸ் அதர்ஸ் சொன்னேன். அது அப்படியே இருக்குது. இது 2 நாள்ல திமுக கூட்டணி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. குட்டையோ நெட்டையோ முன்னையோ பின்னையோ அது ஒரு இருந்துருவாங்க எல்லாம் ஒன்னா. ஏன்னா எல்லாத்துக்கும் அங்க லாபம் இருக்கு, வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க. இது நான் பலமுறை சொல்லிட்டேன். இந்த இடத்துலயும் ஸ்டாலின் ஆர்கே நகர்ல பெரிய பலகீனத்தை சந்திச்சுதான் அந்த அணியை வச்சிருக்கிறாரு. ரைட். இல்ல அதுல வந்து கருத்தே கிடையாது. ஆமா, அப்போ 2024 களம் வந்து எப்படி அமைய போகுதுன்றத பார்த்துட்டு அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம 2026 பத்தி நம்ம வந்து பேசுறதா வந்து நியாயமா இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அடுத்தால வந்து எதிரணியில யார் நிக்கிறா? தோத்து போன அதிமுக அணி புடவைப்பட்டு நிக்குது. ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு 4 எம்எல்ஏ, ஒரு இரட்டை தலைமையா இருந்தவர் இரட்டை இபிஎஸ் போயிட்டு ஓபிஎஸ்க்கு 4 எம்எல்ஏ பட் லீடர். அவரால் இபிஎஸ்க்கு என்ன பாதிப்பு? அடுத்து அணி அமைகிறது. அண்ணாமலை சின்ன கவுண்டர் ஒரு சைடும் பெரிய கவுண்டர் எடப்பாடி ஒரு சைடு நின்று அணி அமைறதுக்குள்ள வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இப்படிதான் அணி அமையணும்னு சொல்ல விரும்பல. தோத்து போன அணிங்கிறதுனால எல்லாரும் ஜெயிக்காது, எம்பி வராது, அதனால அதிக சீட்டு நிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இதைத்தான் நான் டே ஒன்னே சொன்னேன். நான் இதைத்தான் சொன்னேன். எடப்பாடியால சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக மோடி அருண்ஜேட்லியோ ஜார்ஜ் பெர்னாண்டஸையோ அனுப்பி வச்சு சமாதானம் பேச மாட்டாங்க. காரணம், சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது, அந்த கெப்பாசிட்டி இல்ல, அவருக்கும் எதிர்ப்பு இருக்கு. அப்ப தோத்து போன அணியில் உள்ள பிளவுல எடப்பாடி எப்படி அணி அமைக்க போறாரு? கஷ்டப்படுறாரு அணி அமைக்கிறதுக்கு. ராமதாஸ் எப்படியாவது தூக்கிடலாம்னு நினைக்கிறாங்க, தேமுதிகவை கையில எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே, சீட்டு கன்வெர்ட் ஆகாதுங்கிறதுனால கடும் விலை கொடுக்க வேண்டியது இருக்கும், அதிக சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அது எப்படி வருதுங்கிறத இப்ப பார்க்கணும். அடுத்து சின்ன கவுண்டர் எப்படி அணி அமைக்க போறாரு? மோடி பிரதமர் சொன்ன இதுல பாஜக தினகரன், ஓபிஎஸ் தினகரன், தேமுதிக வருவாங்களா, பாமக வருவாங்களா, ஏசிஎஸ் பாரிவேந்தர் இருக்கிறாங்க, கிருஷ்ணசாமி எங்க நிற்க போறாரு, தேவநாதன் யாதவ் என்ன பண்ண போறாரு, ஜி.கே. வாசனுக்கு இது என்னன்னு அடுத்தால அணி அமைற வேலை நடக்குது. தோத்து போன கூட்டணினால அதிக சீட்டுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்றாங்க. ஆமா, நிச்சயமா. அது வந்து யாரெல்லாம் வல்னரபிளா இருக்காங்களோ அவங்க கிட்ட எவ்வளவு சீட்டு வாங்க முடியுமோ அப்படித்தானே சார் பாப்பாங்க, இல்லையா? அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதுல சீமா தனிச்சு நிக்கிறோம்னு சொல்லி தன்னை தெளிவா 20 ஆண்கள் 20 பெண்கள் பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி 1 இயர் கொங்கு வேளாளர்கள்னா லெஸ் பவர்ஃபுல் ஓபிசிஸ் வந்து செங்குந்தர், முத்தரையர், யாதவர் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு. இந்த மாதிரி அவர் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு அவர் களத்துக்குள்ள நான் தனிச்சு நிக்கிறேன்னு தன்னோட கிளியர் கட் டிசிஷனை சொல்லிட்டாரு. ஸ்டாலினும் அதுல தெளிவா வந்துட்டாரு, மோடி எதிர்ப்புங்கிறது தெளிவா வந்துட்டாரு. கூட்டணி பேசி முடிக்கணும், எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க, ஒன்னா கூட்டணி பேசுறாங்க, சந்திக்கிறாங்க, கலைஞர் பிறந்த நாள்ல இருக்கிறாங்க, இந்தியா கூட்டணி ஒன்னா இருக்கிறாங்க. சோ மோஸ்ட் ப்ராபபிலி தே வில் ஸ்டிக் டுகெதர். வின்னர்ஸ், லாபம், அக்குமுலேட்டிவ் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ், நின்றுவாங்க. எதிரணி அமைறதுல சிரமப்பட்டு இருக்குது. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சீமான் வந்து தினகரன் கமலஹாசனை பலகீனப்படுத்துற மாதிரி பலகீனப்படுத்தி ஏற முடியுமான்னு பாக்குறாரு. சோ இது இன்னைக்குள்ள ஸ்டேட்டஸ். இது 24 எப்படி பெர்சன்டேஜா முடியுதுன்னு பாக்கணும். நிச்சயமா. ஆமா, அதுக்கு பிறகு 26 தான் விஜய். கரெக்ட். பட் ஸ்பெகுலேட்டிவான ஒரு क्वेश्चन, இது நிச்சயமா உங்களுக்கு கோபப்படுத்தும். பட் இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்கணும்னு வந்து கேட்டிருக்காங்க.
சீமான் வந்து 26ல வந்து இவர் வரதுனால வந்து பாதிப்பு அடைவாரு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பேசுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய இடத்துல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொல்றேன் 26ல 24ல சீமான் எமர்ஜ் ஆயிட்டா இவர் வர்றதே கேள்விக்குறி ஆயிரும். ரஜினி மாதிரி ஓடவும் செய்வாரு. ஓகே. சோ விஜய் ஓடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரி வேணாண்டா சாமி அப்படின்ற மாதிரி. எங்க 24க்கு பிறகுதான் 26. சீமானை பற்றி அப்படி பேசுறதே சீமானுக்கு லாபம். இவங்க எல்லாம் சீமானை பற்றி பேச மாட்டாங்க. இப்ப சீமானை பற்றி பேசுறாருன்னா அவர் வளர்ந்துறது அவங்களுக்கு பொறாம கொடுத்திருக்கு, வைத்தறிச்சல் கொடுத்திருக்குது, கில்லிய கொடுத்திருக்குது. இப்போ விஜய் வந்தனால சீமான் இது பண்ணிடுவாருங்கிறது தேவையில்லாம ஒரு பேசிட்டு இருக்காங்க. 24ல விஜய் ஒத்த ஓட்டு தான். 24 முடிஞ்ச பிறகுதான் 26. 24ல சீமான் என்ன உயரத்துக்கு வருவாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்களுக்கு வன்மம், காழ்ப்புணர்ச்சி, அதை தவிர அதுல சொல்றதுக்கு என்ன இருக்குது? என்ன லாஜிக் இருக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். 24 தெரியறதுக்கு முன்னாடி என்ன ஐடியாலஜின்னு சொல்லாத விஜய் வச்சு சீமான பேசுறாருன்னா இப்படி ஒருத்தன் வளர்ந்துட்டு இருக்கானுங்கிற பொறாமை, எரிச்சல், அவன் பறையர், தேவேந்திர குல வேளாளர், மன்னார், நாவிதர் இவங்களுக்கு எல்லாம் அதிகாரத்தை கொடுத்துருவானுங்கிற வைத்தறிச்சல் தானே அதுல இருக்க தெரியுது. இல்ல அது மாதிரி பேசுறதே வந்து தவறுதான். ஏன்னா வந்து ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நிரூபிச்ச, ஏன்னா 1.1லேருந்து 3லேருந்து 6.7 வரைக்கும் வர ஒரு ஆளை வந்து கம்பேர் பண்றது ஒரு நியாயமே இல்லாத. அது சீமானுக்கு லாபம். ஓகே. சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம். இப்போ பார்க்க வேண்டியது அவர் 7ல இருந்து 12 போவாரா, இல்ல 15 போவாரா, இல்ல 10 போவாரா, எவ்வளவு ஜம்ப் ஆவார். அதுதான் விஜய் இதுல களத்துல இல்ல. ஒத்த ஓட்டு விஜயும், ஒத்த ஓட்டு அஜித்தும், ஒத்த ஓட்டு சசிகலா அம்மையாரும், ஒத்த ஓட்டு தீபா ஜெயக்குமாரும் இதுல களத்துல இல்ல. நிச்சயமா 24 களத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. சீமான் ஜம்ப் பண்ணுவாரா மாட்டாரா இத பார்க்காம விஜய் வந்தா 26ல சீமானுக்கு பாதிக்கும்னு சொன்னா 26ல சீமான் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்து நிற்பாரு, என்ன களம் அமையும், எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மறுக்க வரல. சீமானுக்கும் விஜய்க்கும் காமன் ஓட்டு இருக்குது. கிறிஸ்டின்ஸ் ஓட்டும் பறையர் சமூக ஓட்டும் காமன் ஓட்டா இருக்குது. அதனால மற்ற கிறிஸ்டின்ஸ் ஓட்டு திமுகவுக்கு, பாஜகவுக்கு எதிராக போகுது. பறையர் ஓட்டும் பாமகவுக்கு எதிராக திருமாவளவன் ஓட்டுல திமுகவுக்கு போகுது. இப்போ ஒண்ணும் சீமானுக்கு அது விழுந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. சீமான் மேல சிம்பதி இருக்குது அவங்களுக்கு, விஜய் மேலேயும் சிம்பதி இருக்குது. நான் மறுக்க வரல. பட் 24க்கு பிறகுதானே 26. 26 பட் 24லயே வந்து இந்த டாபிக் விட்டு வந்துட்டேன் சார். இந்த டாபிக் விட்டு சொல்லிடுறேன். 24 சீமான் வந்து ஜம்ப் ஆயிட்டு இருக்காருங்கிறத சொல்ல முடியாதவங்க 26 பத்தி ஏன் பேசுறாரு? என்னோட பெரிய ஒரு சிறந்த நண்பர், நல்ல நண்பர், என் மேல நட்பு கொண்டவர். இட் மே பி தப்புனா தப்புன்னு சொல்லுவேன். ஒரு பேரை சொல்ல விரும்பல. சரி, அந்த அளவுக்கு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் இருக்காரு சீமான் மேல. என்னத்த சொல்ல அவரை நான் மண்டையில கொட்டுற மாதிரி சொன்னேன். பெரிய ஆளுதான், குட்டி தான் சொன்னேன். பேர சொல்லி அவர் அசிங்கப்படுத்த விரும்பல. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இல்ல அது கம்பேரிசன் வந்து தவறுதான் சார். பட் இருந்தாலும் மக்கள் கேட்க சொல்றாங்க இல்லையா, அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு இங்க இருக்கிறவங்க. சோ அதனாலதான் ஏன் தாட் ப்ராசஸ் தெளிவா இருக்குது கணேஷ். 24க்கு பிறகுதான் 26. 24ல சீமான் ஜம்ப் பண்ணுவாரா மாட்டாராங்கிறதுல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், நியூ ஓட்டர்ஸ் வந்து சீமான ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக பிளவுல சீமானுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தால திமுக அணிதான் ஜெயிக்கும்ங்கிறதுல கிறிஸ்டின் முஸ்லிம் பறையர் ஓட்டு சீமானுக்கு அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தால சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராட்டஜில அவரு தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர் கூட கோயம்புத்தூர்ல ஓப்பன்ல போடுறதா சொல்றாங்க, கோயம்புத்தூர் ஏரியாவில். இது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில அவருக்கு வாக்கு வங்கி கூட வாய்ப்பு இருக்குது. தெளிவா இருக்கிறாரு. சோ அது கூடிடுச்சுன்னா அடுத்த ஜம்பு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல விஜய் மெட்டீரியல். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் 2026ல வரும்போது என்ன பொசிஷன் இருக்குதோ அதை வச்சுதான் சொல்ல முடியும். ஆமா, அது 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த நம்பர்ஸை பார்த்துட்டு எப்படி களம் அமையுது எல்லாமே பார்த்துட்டு என்ன கோட்பாடோட வராருன்றதை பார்த்து தான் சார் சொல்ல முடியும். நிச்சயமா இது தெரியாத, மீண்டும் சொல்றேன், மண்டுகள் தான் பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமா. ஓகே, இன்னொன்னு சொல்லிடுறேன்.
விஜயகாந்தும் கமலஹாசனும் வரும்போது பாதிக்கப்பட்டது ரெட்டேல. ஆமா. சரி. ரெட்டேல. ம் அதனால விஜய் வரும்போதும் இதுதான் பாதிக்கும் நான் சொல்ல வரல. ம் ஆனா 24ல விஜய் வந்துட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமியை பாதிச்சிருக்கோம், ம் ஆமா. கூடுதலா பாதிச்சிருக்கோம். ம் நான் எதிர்பார்த்தேன், வரவேற்றேன். ஓகே. ம் எப்ப தெரிஞ்சிருக்கும் 24லே வரணும். என்னோட டார்கெட் புலி வேட்டை. எடப்பாடி பழனிசாமியை 15% நிறுத்தணும். ம் வன்மம் பிடிச்ச எலிகளை பத்தி எனக்கு கவலை இல்லை. சரி. ஓகே. ஓகே. புரியுதுங்களா? ம் வன்மம் பிடிச்ச எலிகளை பற்றி கவலை இல்லை. சரி. எடப்பாடி பழனிசாமி 15க்குள்ள நிறுத்தணும் தான் நான் நினைச்சேன். அதுக்கு விஜய் வருகை எனக்கு துணை புரியும் நினைச்சேன் 24ல. ம் ஆனா வரல. அது வந்து வராம அப்புறம் போயிட்டாரு. அதான் நிச்சயமா 24ல அவர் வந்திருந்தாருன்னா ஏடிஎம்கேக்கும் மிகப்பெரிய ஒரு அடியா இருந்திருக்கும் சார். ஏன்னா வந்து அவர் அத முக்காவாசி புல் பண்றது ஏடிஎம்கே தான் இருக்கும். சொல்லுங்க. சாரி. அது நான் வந்து ஆதாரமாட்டு கமலஹாசனும் தினகரனும் எம்ஜிஆர் சாரி கமலஹாசனும் விஜயகாந்தும் தினகரன் ஸ்பிளிட் தான். அதை நான் வரல. ம் கமலஹாசனும் விஜயகாந்தும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன், கருப்பு எம்ஜிஆர் சிவப்பு எம்ஜிஆர்னு சொல்லி ரெட்டாலே பலகீனப்படுத்தினதை நம்ம பார்த்ததுனாலதான் நம்ம அதை சொல்றோம். ம் ஒரு சினிமா நடிகர் ரெட்டாலே பலகீனப்படுத்த முடியும். சினிமா நடிகர் நடிகைய ஏத்துக்கிட்ட அது நிச்சயமா. ஓட்டர்ஸ். ம் இப்போ நான் வந்து தெளிவா 24 ரிசல்ட்டுக்கு பிறகுதான் விஜய்க்கு என்ட்ரி எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை சொல்லலாம். இப்போ கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார், அவ்வளவுதான். நாளைக்கு கூட்டம் போகலாம், எல்லாம் வரலாம். ஆமா. நீங்க உங்க ஆசையை சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆசை நான் தெளிவா தான் சொல்றேன். இந்நேரத்துக்கு யார் பேசினாலும் அது ஸ்பெகுலேட்டிவ் அண்ட் அவங்களோட ஆசை மற்றவங்க மேல எப்படி குறை சொல்லலான்றதுக்காக வேண்டி மற்றவங்களை தாழ்த்துறதுக்காக விஜய் வந்து ஏத்தி விடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல டவுட்டே கிடையாது சார். தனிநபருக்கு ஓட்டு கிடையாதுங்க, விஜய் வச்சு ஓட்டு இல்ல. ம் தனிநபருக்கு ஓட்டு கிடையாதுங்கிறதுக்கு 2011ஆம் ஆண்டுக்கு மேல தலைவா படத்தை ஜெயலலிதா அம்மையாரு அப்படியே குழந்தைய கொல்ற மாதிரி கொலை பண்ணாங்க. ஆமா. 2014ல விஜய் வந்து மோடியை போய் பார்த்தாரு கோயம்புத்தூர்ல. ம் ரஜினி சென்னையில மோடி சென்னையில வந்து பார்த்தாரு. இவர் கோயம்புத்தூர்ல மோடியை போய் பார்த்தாரு. 5% ஓட்டு விஜய்க்கு படத்தை காலி பண்ண பிறகு ஜெயலலிதா அம்மையாரு அதிக ஓட்டு எடுத்தாங்க. எங்க போனாங்க விஜய் ரசிகர்கள்? என்ன செல்வாக்கு விஜய்க்கு இருந்தது? ம் விஜய் சீரோனை ஆக்கிட்டாங்களா ஜெயலலிதா அம்மையாரு? ஆமா. ஒண்ணும் இல்ல, நீங்க போச்சுலன்னு சொல்லிட்டாங்களே. அவர் தான் எங்க அப்பா என் விருப்பத்தை காட்டி அதிமுகவுக்கு வாக்களிச்ச வச்சாரு, அது இதுன்னு சொன்னாரு. 14ல என்ன ஆச்சு? நீங்க இல்லாமலே 5% ஓட்டு ஜெயலலிதா எடுத்துட்டாங்கன்னா விஜய் சீரோ தானே அப்போ? ம் சார் நான் தரவுகளோட தானே சார் சொல்றேன். இல்ல சார், கரெக்ட் தான். நிச்சயமா. ம் அடுத்தால விஜய் உள்ளாட்சி தேர்தல நிரூபிச்சாரு. எங்க எங்க டேட்டா அனலிஸ்ட் ரிஷி 12,000 வார்டுல 200 வார்டுல கேண்டிடேட் போட்டாப்புல, 120 வார்டுல சிம்பிள் இல்ல இடத்துல ஜெயித்தாப்புல. அதை வச்சுக்கிட்டு 3வது இடம்னாரு. நாங்க அடிச்சு துவைச்சு விஜய்க்கு தரப்பு ஆதன் மாதேஷ், சவுக்கு சங்கர், கஸ்தூரி சங்கர் எல்லாரும் துண்டக்கான துணிக்கானு ஓடிட்டாங்க. ம் டேட்டா கொடுங்க. இன்னைக்கு கூட மாதேஷ்ட கேட்டேன், உள்ளாட்சி தேர்தல் 3வது இடம் டேட்டா கொடுங்க மாதேஷ். அப்ப எவ்வளவு மோசடி பிரச்சாரம் அது? நாங்க இல்லைன்னா அந்த மோசடி பிரச்சாரம் நிலைச்சிருக்கோம். ம் நாங்க தகத்தை அடிச்சு எரிஞ்சோம், உண்மையின் பக்கம் நின்று தரவுகளோட அடிச்சு தூக்கி வீசணும். ம் இந்த இத வந்து விஜயே மோசடியா பேசினாரு. உள்ளாட்சி தேர்தல் சக்தின்னு எங்க சக்தி? என்ன டேட்டா இருக்கு? சும்மா நீங்க 2 பத்திரிகை உங்களுக்கு கொடுத்ததும் அதை நியூஸா ஃபீட் பண்ணிட்டா உண்மை ஆயிருமா? நிச்சயமா. அதுவும் யாருக்கு எதிரா சவுக்கு சங்கர் பேசினாரு, சீமானுக்கு எதிராக பேசினாரு. ஆதாரம் என்னன்னு கேட்டதும் பின்னங்கால் பட சவுக்கு சங்கர் ஓடிட்டாரு. இன்னைக்கு வரை சவுக்கு சங்கருக்கு நான் கேட்டதுக்கு ஆதாரம் தர முடியல, கஸ்தூரி சங்கருக்கு ஆதாரம் தர முடியல, ஆதன் மாதேஷுக்கு ஆதாரம் தர முடியல. எங்க டேட்டா அனலிஸ்ட் ரிஷி டேட்டாவை தூக்கி போடுறாரு. ம் நிச்சயமா சார். ரைட் சார். சீமான் டாபிக்ல இருக்கும்போது என்ஐஏவோட ப்ராப்ளம் வந்து எப்படி சார் பாக்குறீங்க? இஸ் இ கெட்டிங் டார்கெட்டட் அப்படின்ற மாதிரி இங்கே ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்க சொல்லி இருக்கிறாரு. என்னப்பா வளர்ந்து வர நேரத்துல வேணுட்டே வந்து இது மாதிரி பண்றதுலாம் நியாயமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கொதிச்சு வந்து கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து இலங்கை வாழ் தமிழ் மக்கள். ஆனா வந்து அவருக்கு வந்து சீமான் மேல ஒரு தனி பற்று உண்டு. இப்படி பண்றாங்களே, இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? என்ன போயிட்டு அவர் என்ன அரெஸ்டா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப குதிச்சு நேற்றுக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. உங்களோட கருத்துக்கள் அதுக்கு என்ன சார் இருக்கு? அவர் கேட்க சொன்னாரு. இது வந்து டி.கே. சிவகுமார் ரைடு அவருக்கு சிம்பதியை கொடுத்ததை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். எடப்பாடிக்கு எதிராக
இவர் பாஜக சில நிர்வாகிகள் பேசுற மாதிரி எந்த இடியோ ஐடியோ சிபிஐயோ எதுவும் பண்ணாதுன்னு நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட கூட பேசிட்டு நினைக்கிறேன். ஆமா. கலைஞரை டிஸ்மிஸ் பண்ணி அவர் மேல சர்க்கரையா கமிஷன் போட்டதுனால மக்களவை தேர்தல் அவர் எடுத்ததோட அவர் தலைமைக்கு 8% வாக்கு அதிகம் கிடைச்சது. இந்த டேட்டா யாருக்காவது தெரியுமாங்க? 1977 மக்களவை தேர்தல்ல முத்தமிழறிஞர் கலைஞருக்கு 16% வாக்குகள். அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் அவர் தலைமைக்கு 24.8% வாக்குகள். சுமார் 8% வாக்குகள் அவருக்கு அதிகம். சும்மா அவரு தீய சக்தி அது இதுன்னு பேசிட்டா போதாது. அவருக்கு எதிராக கராஸ் பண்ணது ராஜாஜி அம்மா வீட்டுல வந்து இந்திரா காந்திக்கு போலீஸ் இந்திரா காந்திக்கு ஆட்கள் வந்து ஒவ்வொரு சென்ட்ரல் ஏஜென்சில வந்து அவரை ஹராஸ் பண்ணது. இப்ப மோடி சொல்றீங்க, ஆனா இந்திரா காந்தி பண்ணது இதோட மேலு பண்ணது, எமர்ஜென்சி போட்டு இது பண்ணது, ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணது எல்லாம் சேர்ந்து அவருக்கு அவர் தலைமைக்கு 8% வாக்கு அதிகம் கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து கார்னர் பண்ணப்படும் போது அவருக்கு சிம்பை தான் வரும். இதனா சீமான் விஷயத்துல இல்ல, எடப்பாடி கூட டச் பண்ணக்கூடாது விட்டுறணும் அப்படிங்கிறத சொல்லும் போது நான் சொல்லியிருப்பேன். ஆமா, நீங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க அவர் அப்படியே விட்டுறது நல்லது, ஏன்னா அவரை டச் பண்ணா நிச்சயமா சிம்பதி தான் வரும் அப்படின்ற மாதிரி எப்பவுமே சொல்லிட்டே தான் இருந்திருக்கிறீங்க. இன்னைக்கு அதே தான் சீமானுக்கும் நடக்குது. சொல்லுங்க. கண்டிப்பா சீமானுக்கு இது பெரிய ஆதரவு வளையத்தை பறிக்கிறோம். அட்வொகேட் ஸ்ரீதர் நண்பர் தான், அவர் சொல்றதுதான் அங்கே தெரியுது. அவங்களும் இதுல வந்து ஆதரவு வளையம் பெறுங்கிறதுல நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சர்வேல இது என் நாடு, காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பு, தேசிய கட்சிகள் எதிர்ப்புங்கிறதுக்கு சீமானுக்கு ஆதரவு அதிகம் கிடைச்சிருக்கு சர்வேக்குள்ள. ரிசல்ட்டா வரட்டு, 24 ரிசல்ட்டா வரப்பதான் சொல்ல முடியும். சர்வேல பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு. ஓகே, சரிங்க சார், நிச்சயமா சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் டைம். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாத்தையுமே ஒரே ஆட்சில பாக்குறேன். ஓகே, சரி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.